பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சத்துரு உண்டு. பல விதங்களிலே பல நேரங்களிலே நமக்கு எதிராக அவன் எழும்பி நம்மை வீழ்த்தும்படி ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய கரமோ நம்ம இதுவரைக்கும் நடத்தி வருகிறது. இங்கு சங்கீதக்காரன் தைரியமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு கன்ஃபெஷனை இங்கு பார்க்கிறோம். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சத்துருக்களுடைய போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக சத்துரு எழும்பி பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறானா? உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறானா? உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறானா? உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் சாசனவன் எழுந்து மிக கடுமையாய் போராடி கொண்டிருக்கிறானா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் அன்பு தேவப்பிள்ளை, இந்த வாக்குத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, என் தலை என்னை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். தாவீது சொல்லும்போது, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தலையை உயர்த்துகிற ஒரு தேவன். நீங்கள் ஒருவேளை நெருக்கப்பட்டு சத்துருவின் போராட்டத்தினால ஒடுங்கி போய் தலை குனிஞ்சு நிற்கிறீங்களா? இன்னைக்கு எல்லா சத்துருக்கு மேலாய் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்கள் வெக்கப்பட்டு நின்ன இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். நீங்கள் தலை குனிஞ்சு நின்ன இடத்துல கர்த்தர் உங்களை சத்துருக்களுக்கு மேலாய் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அப்படியே பிலீவ் பண்ணணும். இது ஜீவனுள்ள வார்த்தை. ஒரு மனுஷன் மூலமாய் ஆவியானவர் மூலமாய் நடத்தப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்ம அப்படியே விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நான் ஆனந்த பலிகளை இட்டு என் தேவனை மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு உங்கள் சத்துருக்கள் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது எங்கேயோ ஒரு மறைவான இடத்துல கொண்டு போய் ஆசீர்வதிக்க மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பாக அவங்க கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கண்களுக்கு முன்னாவே நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? ஜெபிக்கலாமா? இருதயத்தில் கையை வச்சு கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் தலை எங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும்னு ஜெபிக்கிறேன். இப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.